இப்ப இதே மாதிரி குழந்தை வாழ்க்கையை முடிச்சுட்டு அந்த குழந்தை கல்லூரிக்கு போகுது. அப்பதான் சனி பகவான் தனிப்படை அமைச்சு அந்த பையனை சுத்தி வளைக்கிறாரு. காதல்ங்கிறது பொங்கு சனி மாதிரி ஆரம்பத்துல ஆனந்தம் மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி இருக்கும். கடைசியில் அந்த பொண்ணு போறப்ப கொடுத்ததையெல்லாம் புடுங்கிட்டு போயிருவா. அதுவே குடும்ப வாழ்க்கைங்கிறது ஜென்ம சனி மாதிரி புடிச்ச சுமையும் சனியும் கடைசி வரைக்கும் விடாது. இப்போ ஒரு குழந்தை கீழே தடுக்கி விழுகுது. அவங்க அம்மா தாவி அணைச்சு பிடிச்சிக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைக்கு எத்தனை சந்தோஷம் இருக்கும். அந்த அம்மா கேட்பாங்க, அடிபட்டுருச்சா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா, மருந்து வைக்கட்டுமா அப்படின்னு கேட்பாங்க ஐயா. அப்ப அந்த குழந்தைக்கு மனசுல தோணும் பாருங்க, நம்மளையும் பத்திரமா பாத்துக்கிறதுக்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்துல இருக்குதுன்னு நினைக்குமே. அந்த மனநிறைவு இருக்குங்களா அவங்க குடும்ப வாழ்க்கையில. அதே குழந்தை தான் வளர்ந்து பெருசாகி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தடுக்கி விழுகிறாரு. மனைவி வராங்க. ஐயா, மனைவி என்ன கேட்டிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஆம்பளை தடுக்கி விழுகிறப்பையா? ஆமாங்க. ஏயா முகரே பாரு, இதில் ஒழுங்கா பார்த்து நடக்க தெரியல. நீலாம் எப்படியா என்னைய கட்டி வாழ்க்கை நடத்த போற? இந்த படிக்கட்டுக்கும் வாழ்க்கைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஐயா, இப்படி தான் கொண்டு போய் பிட்ட சேர்ப்பாங்க.